ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பேகர். மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை பார்த்துலாம். நிஃப்டி வந்து 225 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து 285 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டை பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு ₹100 இறங்கி 11,600 இருக்குது 24 கேரட்டு. கோல்டு பீஸ் பார்த்தோம்னா ₹100 தான் இருக்குது. ஃபிசிக்கலாக நம்மளால் கோல்டை கன்சிடர் பண்ண முடியும்னா நம்ம வந்துட்டு கோல்டு பீஸை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு டிஜிட்டல் கோல்டுக்கு எங்களால் கேரண்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு கோல்டு பீஸ் ப்ளஸ் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் மூலமாக கோல்டு வாங்கினீங்கன்னா அதுக்கு ஃபுல்லாக நாங்கள் கேரண்டி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிஜிட்டல் கோல்டு வாங்கினா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கோல்டை ஃபிசிக்கலாக வாங்குறதுலேயே வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் காட்டுறாங்க. ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்கு. அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டை வந்துட்டு ஈக்விட்டி ஷேரில் இவ்வளோ நாளாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து இப்போ அக்டோபர் மாதம் வந்து 19% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் மாதத்தில் வந்து 30,400 கோடியை வந்துட்டு இவங்க வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்போ வந்து 24,600 கோடி தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அக்டோபர் மாதத்தில். மியூச்சுவல் ஃபண்டை எடுத்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு எஃப்ஐ வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணாங்க. அதனால தான் கடந்த 2 வருஷமா வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து பெருசா ரிட்டர்ன் எதுவும் வரல. ஸோ இதனால ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றது இப்போ குறைஞ்சிருக்கு. இது வந்துட்டு ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பாதையை வந்துட்டு செட் பண்ணும். அதுதான் இண்டஸ்இண்ட் பேங்க்ல இருந்து நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்னு பார்த்தோம்னா, அவங்க வந்துட்டு ஆல்ரெடி இன்டர்னல் ஆடிட்டிங்க தப்பா காட்டினதுனால அவங்களுக்கு 2,000 கோடி வந்துட்டு லாஸ் வந்தது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான். தப்பா ஆடிட்டிங் பண்ண சிஇஓ அண்ட் டெப்டி சிஇஓட சேலரி அண்ட் வந்து போனஸை வந்து திரும்ப பெறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக அவங்கள எஸ்எம்எஸ் மூலமாகவும் அண்டு மெயில் மூலமாகவும் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க இதுவரை எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சைடஸ் லைஃப் சயின்சஸ்ல இருந்து நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்ன்னு பார்த்தோன்னா, அவங்க வந்துட்டு சைனாவில் வந்துட்டு என்ட்ரி ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்துட்டு அவங்களோட ட்ரக்கான ஆன்டி பிரசிடென்ட்க்கு வந்துட்டு அப்ரூவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளான் மூலமாக அவங்க வந்துட்டு பார்ட்னர்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட்னர்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டா ஈஸியாக வந்துட்டு அவங்களோட ப்ராடக்ட் வந்து சைனாவில் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு. இதே மாதிரி தான் கிளென்மார்க் பார்மாசிட்டிக்கலுக்கும் வந்துட்டு நாசில் ஃப்ரீக்கு வந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு சைனாவில். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நாங்கள் யூஎஸ், யூகே அண்டு ஆஸ்திரேலியா, யூரோப்பியன் யூனியன்லலாம் வந்து இதை நல்லா இந்த ட்ரக் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரியே சைனாலேயும் இது நல்லா பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்த நியூஸ் வந்து டாடா மோட்டார்ஸ்லேருந்து வந்திருக்கு. டாடா மோட்டார்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் டிமர்ஜர் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதன் மூலமாக வந்துட்டு டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் அண்ட் டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி ரெண்டாக ஸ்பிளிட் ஆச்சு. இந்த டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்துட்டும் மார்க்கெட்டில் வந்துட்டு இவ்வளோ நாளாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னையிலேருந்து டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளும் வந்துட்டு மார்க்கெட்டில் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு வந்து டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்துட்டு ₹335 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது அதானி என்டர்பிரைசஸ்ல இருந்து நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்ன்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து ரைட் சிசிஓ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரைட் சிசிஓட ப்ரைஸ் வந்துட்டு 1,800 அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த ப்ரைஸ் வந்துட்டு ஸ்டாக் ப்ரைஸ்லேருந்து 22% வந்துட்டு கம்மியாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரைட் சிசிஓ மூலமாக வந்துட்டு மெயினாக அவங்க வந்துட்டு கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கு தான் இது பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்துட்டு அதிக கடனில் வந்து தத்தளிச்சிட்டு இருக்கு. இந்த கம்பெனியை வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணீங்கன்னா நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிடலாம். எக்ஸிட் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு நல்லது. அடுத்ததாக பிரிட்டானியாவிலேருந்து நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்ன்னு பார்த்தோன்னா, பிரிட்டானியாவோட சிஇஓ வருண் பெரி வந்துட்டு ரிசைன் பண்ணியிருக்காரு. இவர் தான் வந்துட்டு கடந்த 10 வருஷமா வந்துட்டு பிஸ்கட் கம்பெனியாக இருந்த பிரிட்டானியாவை வந்துட்டு ஒரு ஃபுட் கம்பெனியாக வந்து மாற்றினாரு. நியூஸ்னால இந்த ஸ்டாக் வந்துட்டு விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து இந்த ஸ்டாக் வந்து இப்போவும் ஓவர் வேல்யூடாக தான் இருக்கு. இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். அடுத்ததாக ஏத்தர்லேருந்து நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்ன்னு பார்த்தோன்னா, அவங்க வந்துட்டு ஓலாவோட மார்க்கெட் கேப்பு அண்டு வந்துட்டு ஓலாவோட சேல்ஸை வந்து இவங்க தாண்டி இருக்காங்க. ஸோ இதனால வந்து இவங்க வந்துட்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்துட்டு 3rd பிளேஸில் இருக்காங்க. இதே ஈத்தரை வந்துட்டு ஹீரோ மோட்டர் கார்ப் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஸ்டாக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஏத்தரை வந்து ஹீரோ மோட்டர் கார்ப்போட சப்சிடரி கம்பெனியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் வந்து க்ரோ ஐபிஓ வந்திருந்தது. இது வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கு. லிஸ்டிங் ஐனா வந்து ஒரு 12% கிடைச்சிருக்கு. இந்த லிஸ்டிங் ஐன் இல்லாமல் இப்போ வந்துட்டு ஸ்டாக்கு குப்புன்னு மேலே ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு எக்ஸிட் கன்சிடர் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமான்னு பார்த்தா கண்டிப்பாக வேணாம். ட்ரேடிங் அண்ட் ப்ரோக்கரேஜ் கம்பெனிக்கு வந்துட்டு 49 டைம் வந்துட்டு ஏர்னிங்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். ஃபியூச்சரில் இந்த ஸ்டாக் வந்துட்டு நல்லா பண்ணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இல்லை சுத்தமாக. அடுத்த நியூஸும் ஐபிஓ பற்றி தான் வந்திருக்கு. எல்லா கம்பெனியும் வந்துட்டு ஐபிஓ மூலமாக வந்துட்டு
ஃபண்ட் அதிகமாக ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நாங்களும் வந்து எங்களோட மியூச்சுவல் ஃபண்டை வந்துட்டு ஐபிஓவில் லிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எஸ்பிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டு மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக டைட்டன் வந்து 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. Q2 ரிசல்ட் நல்லா இருந்தாலும் ஸ்டாக் ஓவர் வேல்யூடாக இருந்ததுனால இப்போ விழுந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இப்போவுமே இந்த ஸ்டாக் வந்துட்டு ஓவர் வேல்யூடாக தான் இருக்கு. இந்த வீடியோவில் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.